நான் தேசிய விருது வாங்கினேன், என்னை யாரும் கண்டுகொள்ளவில்லை. நடிகர் மாதவன் வருத்தம். நடிகர் மாதவன் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி கதாநாயகன் நடித்த ஒரு படத்துக்கு தேசிய விருது கிடைத்தது. அந்த படத்தை இந்தி, தமிழ், தெலுங்கு எல்லா மொழிகளையும் வெளியிட்டார். ஆனால் என்ன காரணத்தினாலோ அந்த படத்துக்கான தேசிய விருது மாதவனுக்கு கிடைத்ததை தமிழ் தயாரிப்பாளர்கள் கொண்டாடவில்லை. அதற்கு காரணம், அது பேன் இண்டியா படம். அதனால் தனியாக மாதவனுக்கு விழா கொண்டாட யாரும் முன்வரவில்லை. ஒருவேளை மாதவனும் இங்குள்ள தயாரிப்பாளர்களுக்கு அடிக்கடி கால்ஷீட் கொடுத்து தமிழ் படங்களில் நடித்திருந்தால் கொண்டாடி இருக்கலாம். என்ன பண்ணுறது, சிலருக்கு தேசிய விருது கிடைச்சா கொண்டாடுறாங்க. இந்த பாருங்க, நம்ம இளையராஜா சிம்பனி இசையமைச்சார். இப்போ என்னாச்சு, தமிழ்நாடு அரசே அவருக்கு பாராட்டு நடத்துகிறது. தற்கொலையை எதிர்க்கும் படம். விக்னேஷ் பாண்டியன் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கிய படம் கொஞ்ச நாள் பொறு தலைவா. இந்த படத்தை முருகன் தயாரித்திருக்கிறார். விக்னேஷ் பாண்டியன் சொல்லும்போது, என்னுடைய தயாரிப்பாளர் எப்பெல்லாம் பணம் கட்டினா அப்போல்லாம் பணம் கொடுத்து விடுவார், அவ்வளோதான், ஒரு நாள் கூட படப்பிடிப்புக்கு அவர் வந்ததே இல்லை என்று பெருமிதப்பட்டார் விக்னேஷ் பாண்டியன். முருகன் பேசும்பொழுது, எனக்கு ரியல் எஸ்டேட் செய்கிறேன், வியாபாரம் நேர்மையாக வியாபாரம் செய்கிறேன், எனக்கு நல்ல பணம் கிடைக்கிறது, அந்த பணத்தில் ஏதாவது ஒரு மெசேஜ் உள்ள படத்தை எடுக்கணும்னு விக்னேஷ் பாண்டியன் சொன்னேன். அவர் சொன்ன கதை எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் கொஞ்ச நாள் பொறு தலைவா இந்த படத்தை நான் எடுத்தேன் என்று சொன்னார் தயாரிப்பாளர் முருகன். இந்த படத்தில் பாலசரவணே, மாறன், நிஷாந்த் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்தினுடைய கதை என்னையா, தயாரிப்பாளர் கேட்ட உடனே பணம் கொடுத்து அனுப்புகிறாருன்னு சொன்னீங்களான்னு கேட்டேன். அதுக்கு டைரக்டர் விக்னேஷ் பாண்டே என்ன சொன்னார்னா, எந்த சூழ்நிலையிலும் யாரும் ஆணோ பெண்ணோ தற்கொலை முடிவுக்கு போகவே கூடாது. கீழே விழலாம், ஆனால் கண்டிப்பாக எந்திரிச்சிடணும். எந்திரிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். தற்கொலை ஒரு வாழ்வுக்கு தீர்வு அல்லங்கிறதானே சொல்லியிருக்கேன். பாலச்சந்தருக்கு அப்புறம் நான் தானே இந்த கதையை தெளிவாக சொல்லியிருக்கேன் அப்படி என்று சொன்னார் விக்னேஷ் பாண்டியன். அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்ட காமெடி நடிகர், பிரபல நடிகை குற்றச்சாட்டு. வீட்டில் விசேஷங்க படத்தில் கே பாக்யராஜ் அறிமுகப்படுத்தப்பட்டவர் கதாநாயகியாக பிரகதி. இப்போது அவருக்கு வயது 45. இப்பவும் பல படங்களில் அவர் கதாநாயகியாகவும் அம்மா வேஷத்திலும் அக்கா வேஷத்திலும் நடித்துக் கொண்டிருக்கிறார். பெரிய மருது, வாழ்க ஜனநாயகம் ஆகிய படங்களில் கதாநாயகி நடித்தவர் பிரகதி. அவர் சமீபத்தில் பத்திரிகையாளர் என்ன சொன்னார்னா, நான் ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் 10 வருஷம் முன்னால். அந்த படத்தில் நடிச்சிருந்த காமெடி நடிகர் என்னை பார்த்து அசிங்கமாக சிக்னல் கொடுத்தாரு. நான் அதை கண்டுக்கவே இல்லை. அப்புறம் படப்பிடிப்பு முடிந்ததும் நான் அவர்கிட்ட போய், நான் எப்போவாவது உங்கள்கிட்ட தவறாக நடந்திருக்கேன்னா, உங்களுக்கு சிக்னல் கொடுத்துருக்கேன்னா என்று கேட்டேன். அதற்கு அந்த காமெடி என்ன சொன்னார்னா, இல்லை என்று சொன்னார். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் என்கிட்ட அப்படி ஒரு கீழ்த்தரமாக அருவருப்பான செய்ய என்கிட்ட கேட்டீங்க அப்படி என்று கேட்டேன். அவர் தலை குனிந்து கொண்டார். அப்புறம் நான் சொன்னேன், இப்போ நீங்கள் தூரத்திலிருந்து செய்கை காமிச்சதுனால நான் உங்களை சும்மா விட்டேன். அவனை என் பக்கத்தில் இருந்து கேட்டிருந்தேன்னா பதில் செருப்பில் வந்திருக்கும் என்று சொன்னேன் என்று சொன்னார் பிரகதி. சரிம்மா, எல்லாம் சரி, அந்த காமெடி நடிகர் யாருன்னு சொன்னதுக்கு நான் சொல்ல மாட்டேன் என்று மறுத்தார். அந்த காமெடி நடிகர் பண்ணது தப்பு தப்பு தப்பு. ஆனால் அந்த பிரகதி அந்த நடிகர் பேரை சொல்லாம விட்டாங்க பாருங்க, அது தப்போ தப்பு. ஏன்னா, ஒன்று பேசாமல் இருக்கணும், பேசிட்டா உண்மையை சொல்லணும். அதனால கிசு கிசு பாணியில் நான் பேரை சொல்ல மாட்டேன் அதுன்னு சொல்கிறது. இப்போ அந்த காமெடி நடிகருக்கு தண்டனை கிடைக்காது இல்லை மற்றவங்களும் திருந்துவாங்களா? இப்படித்தான் எல்லா நடிகையிலும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டியது, ஒரு இயக்குனர் மேலே பழியப்பட வேண்டியது, ஆனால் அந்த இயக்குனர் பேரை சொல்ல மாட்டேன். நடிகர் மேலே பழிய போட வேண்டியது, அந்த நடிகர் யாருன்னு கேட்டால் பேர் சொல்ல மாட்டேன். பேர் சொல்லலைன்னா சொல்ல மறுத்தீங்கன்னா ஏன் இந்த சம்பவத்தை சொல்கிறீங்க? எப்போது திருமணம் செய்து கொள்வீர்கள் என்று திருமணத்துக்காக காத்திருக்கிறேன். சோனியா அகர்வால் பேட்டி. சோனியா அகர்வால் சமீபத்திலே ஒரு பத்திரிகையாளரிடம் பேசி கொண்டிருக்கும்போது, உங்கள் திருமணம் எப்போது என்று கேட்டேன். அப்போது சோனியா அகர்வால் சொன்னார், நான் ஏற்கனவே சூண்டு கண்ட பூனை, கல்யாணம் ஆகி விவாகரத்து பெற்றவள், எனவே அடுத்த திருமணம் செய்யும்போது ரொம்ப உஷாராக செய்யணும். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று நடந்து கொள்ள முடியாது. ஆனால் நான் சிங்கிளாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லவில்லை. நேரம் வரும்போது, எனக்கு சரியான ஆள் கிடைக்கும்போது கண்டிப்பாக நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொன்னார். சரி, அப்போ எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அவர் சொன்னார், சிம்பிளாக இருந்தால் போதும், கெட்ட பழக்கம் எதுவும் இருக்க வேண்டாம், என்னை மதிக்க கற்றுக்கொண்டு இருந்தால் போதும். அப்பேற்பட்ட ஆள் கிடைக்கும் பொழுது எளிமையாகவும் கெட்ட பழக்கம் இல்லாதவராகவும் நல்லவராகவும் கிடைக்கும் பட்சத்தில் நான் ஒருவரை கல்யாணம் செய்து கொள்வேன் என்று சொன்னார் சோனியா அகர்வால்.